பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூக்கல் கேரட் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். இந்த நூக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து தாளிச்சிட்டு போகிறேன். ஸோ இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பண்ணுறேன். ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். ஆயில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஆனியன், ஸோ பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ நூக்கல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்படி வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கணும். ஸோ தண்ணி விட்டுக்கிட்டு ஸோ பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கினேன். ஸோ 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.